வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நாளிலே கர்த்தருடைய நாமத்துக்காய் இந்த நாளிலே கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தை, பரிசுத்தமான தெய்வீக ஜீவ வார்த்தை, உயிர் தரும் வார்த்தை, வாழ்விலே எங்கும் தேடினாலும் கிடைக்காத ஒரு பரிசுத்த வார்த்தை. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது, வாழ்வை தருகிறது, பரிசுத்தமாக்குகிறது, ஒரு மனுஷனை உருவாக்குகிறது, ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்கிறது. அந்த நாளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நாளுக்கு ஏற்ற வசனம் அப்போஸ்தலர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களிடத்துல கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி சொல்கிறார். என்னுடைய தலைப்பு எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். தன்னுடைய சுயத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். தன்னுடைய சரீரத்தையே இழந்து தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து சிலுவையிலே தம் அடிக்கப்பட்டு கொடுத்து வேதனையை தனக்காய் கொடுக்கப்பட்டு அவர் சபையை அவர் பரிசுத்த ரத்தத்தினாலே அவர் மீட்டுக் கொண்டார். ஆகிய உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயத்தினால் சம்பாதித்துக் கொண்டு தம் சபையை வைப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிக்கும்படி அப்படின்னு சொல்லுகிறது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா, தெரு தெருவா, கடைக்கடையா, வீடு வீடா கேமராக்கள் வைத்திருப்பார்கள். கண்காணின் கேமரா. எந்த மூல முடக்கல எதுவும் இருந்தாலும் அந்த கேமரா அப்படியே பதிவாயிரும். அது அப்படியே பதிவு பண்ணிக்கும். அது என்ன நடக்கிறது, எந்த மிருகங்கள் வந்தது, எந்த மனுஷன் எப்படி இருந்தா, எப்படி வந்தா, என்ன சூழ்நிலை இருந்தது எல்லாம் சொல்லி அதை கண்காணிக்கும்படி அந்த கேமராக்களை வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அது நம்முடைய எச்சரிப்புக்காக, இந்த பூமிக்குள்ள பாதுகாப்புக்காக அந்த கேமராவை வைக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில இங்கு ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. இந்த கண்காணிப்பு ஆனவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமிக்குரிய கண்காணிப்புல சிலதெல்லாம் விட்டுரும். ஆனா பரிசுத்த ஆவியினுடைய கண்காணிப்போ உள்ளத்தை ஊடுருவும், உள்ளத்தை ஆராயும். எந்த ஒரு அணுகள் அசைந்தாலும் அது பரிசுத்த ஆவியினுடைய கண்காணிப்புக்கு தெரியும். பாருங்க, அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்கள் கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் ஊழியர்களுக்கு சொல்கிறார். அதே லூக்கா சுவிசேஷத்துல 21ஆம் வசனம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், அதற்கு அவர்கள் நீங்கள் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் அநேகர் வந்து என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காலம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றாத இருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, பரிசுத்த நிறைந்த நல்ல தகப்பன் உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வஞ்சியாதபடி நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வருவார்கள், ஆண்டுடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கும்படி, பொய் பேசும்படி இன்னைக்கு நிறைய பூமியில காணப்படுகிறது. அந்திகிறிஸ்துடைய ஆவி, வேஷம் தெரிந்த ஆவி, ஒளி தூதனின் ஆவி, மனுஷனை கொள்ளை கொண்டு போகும்படி வஞ்சிக்கிற ஆவிகள் பூமியில பெருகி கிடக்கிறது. நண்பதேவ பிள்ளைகளே,
வசனத்தின் ஜபத்தையும் பார்க்கிற உங்களுக்காக நேராய் வருகிறது. எப்பொழுது நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தில் தெளிந்த புத்தியனாக இருக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய கண்காணிப்பு, பரிசுத்தருடைய கண்காணிப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை வைத்து உங்களை நான் தான் ஆண்டவர் என்று சொல்லி பல பல அற்புதங்களை செய்து உங்களை வஞ்சிக்கக்கூடிய காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது சமீபத்தது என்று சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட சம்பவத்தை நீங்கள் அது கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார். அதே லூக்கா சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் இப்படியாய் நமக்காய் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்குள் பரிசுத்தமான வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்தத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். வாழ்க்கையில எச்சரிக்கையாயிருங்கள். உண்மையில எச்சரிக்கையாயிருங்கள். தேவ பயத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். தேவ சத்தியத்துக்குள் எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கிற ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, வழி விலகிற ஆவி இந்த பூமியில எத்தனையோ உண்டு. சினிமாவிலே வழி விளக்க செய்யும், நாடகத்திலே வழி விலக செய்யும், இனியும் பல பல போன் வழியாக உங்களை வழி விலக செய்யும். இனி பல பல வாட்ஸ்அப்ல வருகிற அசுத்தங்கள், அரகுற உடைகள் இவையெல்லாம் உங்களை வஞ்சிக்கும்படி வரும். எச்சரிக்கையாயிருங்கள். அச்சார இச்சை, இச்சை மோகம், இச்சை உணர்வு, இச்சை எண்ணங்கள் எல்லாம் உங்களை வஞ்சிக்கும்படி வரும். பாவம் செய்ய தூண்டும்படி வரும். பாவம் நன்மை என்று காண்பிக்கும்படி உங்களுக்கு ஆசையை தூண்டும். எச்சரிக்கையாயிருங்கள். என் தேவ பிள்ளைகளே, வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். எங்க நிரந்தரமா வாழ போறதில்லை. நிரந்தரமா நாம் இருக்க போறதில்லை. நிரந்தரமான நிலை நமக்கு இல்லை. கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுங்கள். கீழானவைகள் ஒன்றும் கிடையாது. பிரசங்கி 1:3 மாயே மாயே மாயே, எல்லாம் மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், தெளிவுள்ளாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், பரிசுத்தத்தோடு ஐக்கியமாயிருங்க, எப்பொழுதும் பரிசுத்த பந்தமாயிருங்கள். வெளிச்சம் உங்களுக்கு வரும். உன்னில் வெளிச்சம் இல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். எச்சரிக்கையாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தையின்படி நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மளோடு கூட இடைப்படுகிறார். எச்சரிக்கையாய் இருக்கும்படி ஒரு வழியை காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை எச்சரிக்கையாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. காலங்கள் கொள்ளையாய் இருக்கிறது. காலங்கள் பொல்லாப்பாய் இருக்கிறது. காலம் அசுத்தமாய் இருக்கிறது. காலம் கொடூரமாய் இருக்கிறது. இந்த காலத்தை விட்டு லோக காலத்துக்கு, பரிசுத்தம் என்கிற காலத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை பரிசுத்தத்துல கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவில் 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், நீங்கள் அவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூக்கி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். எந்த சகோதரனையும் நம்பாதீங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க சகோதரனை நம்புங்க, நம்ப வேண்டாம்னு சொல்லல. அவன் நல்ல ஒரு சகோதரனாய் இருந்து உன்னை நல்ல ஒரு வழியில கொண்டு போகிறானாய் இருந்து தெய்வீக பிரசன்னத்திலும் தேவ வசனத்திலும் தேவ வாழ்விலும் தேவ வழியிலும் கொண்டு போகிற ஒரு சகோதரனாய் இருந்தால் அவனோடு கூட ஒற்றுப்போ, உறவாடு, அவனோடு கூட இணைந்துக்கோ. அது உனக்கு நல்ல ஒரு வழியும் வாழ்வுமாய் இருக்கும். ஆனா
இன்னைக்கு நிறைய நண்பர்கள், சகோதரர்கள் பாவ வழியில, பொல்லாத வழியில, விபச்சாரத்திலும், குடி வெறி மயக்கத்திலும், உலக காரியத்திலும் உங்களை கொண்டு போகும்படி, உங்க பரிசுத்தத்தை கெடுக்கும்படி, உங்க வாழ்க்கையை கெடுக்கும்படி, உங்க இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படி, உங்களை வழி விலகும்படி செய்வார். அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு நீங்கள் கவனமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தெய்வ வசனம் வருகிறது. உங்களை பரிசுத்தமாக்கும்படி, உங்களை நல்ல வாழ்வும் வழி உங்களை கொண்டு போகும்படி கர்த்தர் நாளில் நம்மளோடு கூட பேசுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போவோம். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு விலகிடுவோம். பூமியில நமக்கு ஒன்றும் சொந்தமில்லை, ஒன்றும் பத்தமில்லை, எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எதையும் அணுகி செல்ல முடியாத ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷன் எல்லாம் கொடூரத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் விபத்து, எங்கு பார்த்தாலும் தற்கொலைகள், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வஞ்சங்கள், வஞ்சனை, எப்பேற்பட்ட சூழ்நிலை பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் நாளிலே உன்னை குறித்து பேசுகிறார். உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கண்காணியாய் இருப்பார். நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்கும்படி கர்த்தர் அந்த நாளிலே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட பற்றுதலாய் இருங்க. கர்த்தருடைய எச்சரிப்பில பயபக்தியோடு இருங்க. கர்த்தரை எச்சரிப்பதெல்லாம் உங்க நன்மைக்காகத்தான், உங்க வாழ்வுக்காகத்தான், உங்க வழிக்காகத்தான். இப்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதிரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை வஞ்சிக்கும்படி, எப்படியாவது உங்கள் இருதயத்தை வஞ்சிக்கும்படி, உங்களுடைய குடும்பத்தை வஞ்சிக்கும்படி வசையான பேச்சுகளை பேசி, உங்களை அவருடைய பேச்சுகள்லாம் உங்க எண்ண உணர்வுகளை மாற்றும்படி அவன் வஞ்சகத்தோடு பேசுவான். ஏசாயா 29:13 உள்ளத்துக்கு ஒரு பேச்சு, வெளியில் ஒரு பேச்சு. உள்ளத்தில் ஒரு விசுவாசம், வெளியில் ஒரு விசுவாசம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, வஞ்சிக்கும்படி பிசாசானவன் உங்களை தூண்டும்படி எப்படியாவது வகை தேடிக்கொண்டு வருவான். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். உங்க பரிசுத்தத்துல அதிகமாய் பரிசுத்தத்துல நிரம்பி வழிங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி வழிங்க. உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். உங்க வாழ்க்கையை குறித்து பேசுவார். உங்க பரிசுத்தத்தை குறித்து பேசுவார். வாழ வேண்டிய விதத்தை குறித்து பேசுவார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிப்போடு வாழுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற உங்களுக்காகவே கர்த்தர் நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தையே கேளுங்க, இந்த ஜெபத்தையே கேளுங்க, இந்த பரிசுத்தத்தை நம்புங்க. உங்களை ஒரு பொழுதும் அவர் விட்டு விலக மாட்டார். உங்களை நேசிக்கும்படி வருகிறார். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அவர் உங்களுக்கு துணை செய்வார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். அதனால தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஜெபித்து உங்களை பரிசுத்தத்துல கொடுங்க. அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். இப்படியாக வேதம் சொல்லுகிறது. யாத்திரை ஆகமத்துல 19ஆம் அதிகாரத்துல இப்படியாய் 12ஆம் வசனம் சொல்லி, ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாய் கொல்லப்படுவான். மோசேக்கு தேவன் கட்டளையிடுகிறார். சீனாய் மலைக்கு மோசேயை வர சொல்லுகிறார். மோசே, நீ சீனாய் மலைக்கு வா. நீ அங்கு வரும்பொழுது இந்த சீனாய் மலையில ஒருத்தரும் தொடக்கூடாது. அப்படி சீனாய் மலையை தொட்டால் அவன் கொல்லப்படுவான்.
நீ அவங்களுக்கு எச்சரிப்பு கொடு. நீ எச்சரிப்பான வார்த்தை அவளுக்கு கொடு. இதோ இந்த ஜனங்கள் சுற்றிலும் ஒரு எல்லையை குறித்து அவர்களுக்கு மலையில் ஏறாதபடி அதன் அடிவாரத்தை தொடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல் என்று மோசேயத்தில் சொல்லுகிறார். மோசையை நோக்கி சொல்லுகிறார். 6 லட்சம் ஜனங்களை நடத்தின அந்த மோசேயத்துல தேவன் பேசுகிறார். இந்த ஜனங்கத்துல போய் சொல், தேவன் கட்டடுவதை சொல், தேவனுக்கு கீழ்ப்படிவதை சொல். இதோ இந்த சீனாய் மலையில ஒரு எல்லையை வைக்கிறேன், ஒரு வேலியை போடுகிறேன், இத்தனை தூரத்துக்கு ஒரு எல்லையை போடுகிறேன். இந்த எல்லைக்குள் யாரும் வராதபடி உங்களை தேவன் எச்சரிக்கிறார். இந்த எல்லைக்குள் வந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். இந்த எல்லைக்குள்ள வந்தால் நீங்க மரித்து போவீர்கள். அதனால இந்த எல்லைக்குள் வராதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று அவளை சொல்லுத. மலையை கூட தொட வேண்டாம், நிச்சயமாகவே சொல்லப்படுவான் என்று சொல்லுகிறார். மலையை தொடாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தரை எச்சரிக்கிறார். இந்த மலையை தொடாதீங்க, மலை பக்கத்துக்கு வராதீங்க, கொல்லப்படுவேன் என்று சொல்லுகிறார். முன்னமே கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஜனங்கள் அறியாம வந்துட்டா செத்து போயிடுவாங்களே, அறியாது. அதனால எச்சரிப்பு கொடுக்கிற, யாரும் வராதிங்க, இங்கே இருங்க, அவர்கள் இடத்துல இருங்க, மலையை தொடாதீங்க, சீனாவுக்கு வராதிங்க என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளையும் பார்த்து எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவன் எதை வேண்டாம் என்று அருவருப்புகிறாரோ, தேவன் எது வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நாமும் வேண்டாம் என்று ஒதுக்குவோம். அதற்கு கீழ்ப்படிந்த நாமும் வேண்டாம் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாமும் அதை விட்டு விலகுவோம். நாமும் அதுக்கு பின் செல்லாமல், அதற்கு பின் தொடராமல் நாமும் தேவன் சொல்வதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் வணங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்கள். அவரே சத்தியம் உள்ள தேவன், அவருடைய பாதையும் வழியும் கற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு கூட இணைந்து வாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார், கர்த்தர் உங்களை எல்லாவித நன்மையால நிரப்புவார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரோடு கூட சார்ந்திருங்க. இந்த கர்த்தரோடு கூட இருப்பது இவ்வளோ ஒரு பாக்கியம் தெரியுமா? இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறதே. தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை நம்புங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியில எழுதப்பட்ட வசன வார்த்தைகள் இது உங்களுக்கு நேராய், உங்களுக்கு எச்சரிப்பாய், பரிசுத்த வழியில வரும்படி உங்களுக்கு எச்சரிப்பாய் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் நல்ல பாதையில கொண்டு போகும்படி கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நாளிலே தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இதோ இப்படி ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு கூட நன்மையே அன்றி தீமையொன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். நீதிமானுக்கு விரோதமாய் எந்த நாவும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று யாக்கோபுடைய மாமனார் லாபானுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீதிமானுக்கு விரோதமாய் உன் நாவில் எதை பேசிடாத. தேவன் எச்சரிக்கிறார், தேவன் எச்சரிக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பு செய்து கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரையும் தூற்றாதீங்க, தூஷிக்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, குறைப்படுத்தாதீங்க, தீர்ப்படாதீங்க. உங்களுக்காக எல்லா ஊழியர்களும் இரவும் பகலும், சின்ன ஊழியக்காரா இருந்தாலும் பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் நீங்கள் அவர்களை தூஷிக்காதீங்க, அவர்களை குற்றப்படுத்தாத என்று எச்சரிப்பு இயேசப்பா கொடுக்கிறார். அவர் உங்களுக்காக ராவும் பகலும் செபித்துக் கொண்டிருப்பார்கள், உங்களுக்காக இரவும் பகலும் செபித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த தேசத்துக்காக, நாட்டுக்காக, ஜனங்களுக்காக, தனி மனுஷர்களுக்காக இரவும் பகலும் தன் உழைப்பை விட்டு, தன் தூக்கத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாரப்பட்டு செபிக்கிற அந்த தேவ பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் சரி, எப்பேரிப்பட்ட தேவ மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை கூட குற்றமா நினைத்திராதீங்க.
கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தரே நீதிமான்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே லாபானுக்கு சொல்லுகிறார், லாபான் கவனமா இருந்துக்கோ, நீ மாண்டு போகாம மடிந்து போகாம ஒண்ணும் இல்லாம போவதற்கு முன்பாகவே கர்த்தர் அங்கு எச்சரிக்கிறார். நீ யாக்கோபை ஒரு சாதா மனுஷன் மாதிரி நினைக்காத. யாக்கோபு ஒரு சாதா மனுஷன் மாதிரி நினைக்காத. யாக்கோபை நான் அழைத்திருக்கிறேன், நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். யாக்கோபு என்னுடையவன், எனக்குரியவன், எனக்கு உரியவன், என்னுடைய விருப்பத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதன், என்னுடைய விருப்பத்தை நடத்தக்கூடிய மனிதன், உனக்காக செபிக்கிற மனிதன், வாழ்க்கைக்காக செபிக்கிற மனிதன், குடும்பத்துக்காக செபிக்கிற மனிதன், உன்னை பரிசுத்தத்துக்காக நல்ல வழியை கொண்டு போகிற மனுஷன், உனக்காக செபிக்கிற அந்த மனுஷனை குற்றப்படுத்திடாத, உன்னாவில எதையும் பேசிடாதே என்று சொல்லி லாபானுக்கு சொப்பனத்திலே இடத்துல தோன்றி யாக்கோபை எதுவும் பேசாதபடி எச்சரிக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். எந்த ஒரு வார்த்தையும் நாவில பேசிடாதே என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க நம்மளையும் பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், நீங்களும் எச்சரிப்பாக இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க, எப்பொழுதும் பரிசுத்தத்தில் வளரும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கிறார். எச்சரிப்போடு வாழணும். சபைக்கு போகிற பிள்ளைகளே, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஊழியக்கார் மூலியமாக எதை பேசுகிறாரோ அதை இயேசுவின் நாமத்தினால் எச்சரிப்போடு ஏற்றுக்கொள். அவர் எச்சரிக்கிறாயா, இதை செய்ய வேண்டாம், இதை செய்ய, இப்படி இருக்கணும், இப்படி வாழணும் என்று எச்சரிக்கிறாரா? கீழ்ப்படி, கேளு, அதை கடைபிடித்துக் கொள். வாழ்க்கை செழிக்கும், வாழ்க்கை பரிசுத்தமாகும், வாழ்க்கை உயரும், வாழ்க்கை மேன்மை அடையும், வாழ்க்கை செழிப்படையும், வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராது. ஏன்னா வாழ தெரியாத கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். வாழ வேண்டிய விதம் என்ன என்று அறியாத இருக்கிற உங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை ஊழியக்கார் மூலியமாக எச்சரிப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும், தேசத்துல இப்படித்தான் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று பரிசுத்த எச்சரிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யார் இந்த பூமியில இப்படி கொடுக்க முடியும்? யார் இந்த பூமியில உங்களை அணைத்துக் கொள்ள முடியும்? யார் இந்த பூமியில உங்களை பரிசுத்தத்துல கொண்டு வர முடியும்? யார் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? யார் நல்ல பாதையில வழியில் கொண்டு போக முடியும்? முடியாது. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்னால மாத்திரம்தான் முடியும். அவர்கிட்ட மாத்திரம்தான் அந்த அபிஷேக அதிகாரம் இருக்கிறது. அவர்கிட்ட தான் எல்லா வித நன்மையும் மேன்மையும் இருக்கிறது. இப்பொழுதே உங்களை கொடுங்க, இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க, இப்பொழுதே உங்களை பரிசுத்தமாக்குங்க, இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்குள்ள வருவார். இப்ப பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, ஜெபத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ளி விட மாட்டார். அவர் தள்ளாத ஒரு தேவன். அவரை போல ஒரு அன்புள்ள தேவன் இந்த பூமியில கிடைக்காது. அவரை போல ஒரு நேசிக்கிற தேவன் இந்த பூமியில கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வாங்க, அவர் உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலே வாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் கண்கள் கண்ட காரியங்களில் நீ மாறாதபடி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவையோட இருதயத்தை விட்டு நீங்காதபடி நீ எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்மாவை சாகிறதை காத்துக்கொள், உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உன் கண் காண்கிற காரியத்தினால் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீக்காதபடி எச்சரிக்கையாயிரு. நீ கர்த்தரையை காண வேண்டுமா? கர்த்தரையை பார்க்க வேண்டுமா? அவர் அடிச்ச சிலுவையை பாருங்க, அவர் நொறுக்கப்பட்டதே பாருங்க.
அவர் சிந்தின ரத்தத்தை பாருங்க, அவர் பட்ட கொடூரத்தை பாருங்க. அந்த சிலுவையில துடிக்கிற அந்த துடிப்பும் கூட, அந்த படுகிற வேதனையும் கூட, படுகிற எல்லா பிரயாசத்தின் மத்தியிலும் கூட ரத்தம் வேர்வையாய் போய் கொண்டிருக்கு. ரத்தம் சரீரத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறது. சிலுவையில ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. கீழே எல்லாம் சிந்தி கொண்டிருக்கிறது. இதற்காக தெரியுமா? நீ பரிசுத்த எச்சரிப்போடு வாழ, அந்த சிலுவையில வழிந்தோடுகிற பரிசுத்த ரத்தத்தை காணும்படி, அந்த சிலுவையில அடிக்கப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை காணும்படி, அந்த சிலுவையில வழிந்தோடுகிற அந்த ரத்தத்தை காணும்படி அவரை அலங்கோலமாய் தூங்கினார். நீங்கள் உங்கள் கண்களினாலே அவரை பாருங்கள். இவை எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக இவர் பாடுபட்டார் எச்சரிக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, ஜீவுள்ள நாளெல்லாம் உன்னை காத்துக்கொள், ஜீவுள்ள நாளெல்லாம் உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள், ஜீவுள்ள நாளெல்லாம் உண்மையாய் காத்துக்கொள், ஜீவுள்ள நாளெல்லாம் தேவனுக்கு என்று உன்னை அர்ப்பணித்து காத்துக்கொள், ஜீவுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும்படி காத்துக்கொள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எச்சரிப்போடு வாழுங்க, பரிசுத்தத்தோடு வாழுங்க, பரிசுத்த ஐக்கியத்தோடு வாழுங்க. இந்த தேவனை விட்டா வேறு எதிலையும் வாழ முடியாது. இந்த தேவனை விட்டா வேறு எந்த ஒரு கெதியும் நமக்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்துல கொடுங்க. இப்படியாய் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தாவீது மேல் மிகவும் பிரியமாயிருந்தார். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து தன் தகப்பனாக சவுலுமை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுது நாளை காலமே எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்துக்குள் ஒளிந்து கொண்டு என்று சொல்லுகிறார். தாவீது என்பவர் பரிசுத்தமான ஒரு தேவ மனிதன், தேவனுக்கு உகந்த ஒரு மனிதன், தேவனையே பற்றி கொண்டிருந்த மனிதன், இரவும் பகலும் தேவனோடு கூட இணைந்திருக்கிற மகன், ஒரு நாளைக்கு 7 முறை செபிக்கிற தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சவுல் என்கிற எதிராளி தாவீதை கொல்லும்படி, தாவீதை முறியடிக்கும்படி, தாவீதை எப்படியாவது பூமியில விட்டு இல்லாம பண்ணும்படி, எப்படியாவது கொல்ல வகை தேடும்படி திட்டமிட்டார். ஆனா திட்டமிட்ட சவுளுடைய மகனே தன் தேவ ஆவியானவர் மகனுக்குள்ள இறங்கி அந்த மகனே தாவீதுக்கு ஒத்துழைக்கும்படி அந்த பரிசுத்த ஆவியான இணைந்து பரிசுத்த ஆவில நிரம்பி சவுலுக்கு அந்த யோனாதான் தேவனுடைய மனிதன் தாவீதுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். சவுலுடைய மகன் யோனாதான், தாவீதோ சவுலுக்கு மருமகன், தன் சொந்த பிள்ளையை கட்டி கொடுத்து மருமகனை கொல்லும்படி அந்த சவுலுக்குள் பிசாசு பூந்தது. ஆனா சவுலுக்குள் பிசாசு பூந்தாலும் அந்த சவுலுடைய மகன் யோனாதானுக்குள்ள பரிசுத்த ஆவி இறங்கினது. சவுலுக்கு சவுலுடைய எதிர்ப்பை, சவுலுடைய விரோதங்களை குறித்து, தாவீதை கொல்லும்படியான அந்த விரோதத்தை குறித்து தாவீதுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். தாவீதே கவனமா இருங்க, உங்களை கொல்லும்படி, உங்களை சாகடிக்கும்படி இப்படியாய் என் தகப்பன் சவுல் வகை தேடிக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது உன்னை கொல்ல வேண்டும், எப்படியாவது நீ சாக வேண்டும், நீ இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சவுலுக்குள் இருக்கிற சாத்தான் உன்னை கொல்லும்படி வகை தேடிக் கொண்டிருக்கிறார். நானோ உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன் என்று தாவீதுக்கு யோனாதான் சொல்லுகிறார். நீ கவலைப்படாத, நாளை காலமே நீ எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்து ஒளிந்துக்கோ. தேவ மனுஷனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ ஒளிந்துக்கோ, நீ மறைந்துக்கோ. உன்னை கொல்லும்படி வகை தேடுகிறார்கள், உன்னை கொல்லும்படி வகை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், உன்னை முறியடிக்கும்படி வல்ல வகை தேடிக்கொண்டிருக்கிறார். எச்சரிப்பாயிரு, நீ ஒளிந்துக்கோ, பயப்படாத. நான் உனக்கு துணை செய்வேன், நான் உனக்கு ஆறுதல் சொல்வேன். என் தகப்பன் என்ன செய்தாலும் நான் உனக்கு வந்து சொல்வேன் என்று சொல்லி யோனாதான் தாவீதுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதிலிருந்து மீட்கும்படி ஒரு நல்ல ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் யோனாதான் வழியாக
அங்கிருந்து தப்பிவித்துக் கொள்ளும்படி ஒரு வழியை காண்பிக்கிறார். ஒரு வழியை எச்சரிப்போடு காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாளில கர்த்தர் உங்களையும் எச்சரிக்கிறார். உங்களுக்கும் வருகிற தீவினையிலிருந்தும், வருகிற பொல்லாத சத்துருகளிலிருந்தும், வருகிற எதிர்ப்பிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக இந்த போன் வழியாக, யூடியூப் வழியாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். சக்கரதை உள்ளவர்களாயிருங்கள், பரிசுத்தத்தில் விழிப்புணர்வர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் 1 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 16 வசனம் சொல்லுகிறது. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலைத்துக் கொண்டு இப்படி செய்வேயானால் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்ளுவாய். உன்னை குறித்து உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, தேவனுடைய வார்த்தை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. இவைகளே நிலைத்துக் கொண்டு என்றார். தேவனுடைய வார்த்தையில நிலைத்துக் கொண்டு, தேவ பரிசுத்தத்தில் நிலைத்துக் கொண்டிருங்க என்று வேதம் சொல்லுகிறது. நிலைத்துக் கொண்டிருப்ப இப்படி செய்வையானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவேன். நீ போதிக்கிறதும் போதிக்கிற ஜனங்களும் அவரும் கேட்டு அவர்களையும் உன்னை கொண்டு ரட்சிப்பார், பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக வருகிற அந்த வசனத்தை கேளுங்க. கர்த்தர் நம்மளை எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிக்கையோடு வாழுங்க. எச்சரிப்பு செய்து உங்களுக்கு நேராக வருகிறது. எச்சரிப்போடு வாழுங்க. எச்சரிப்போடு வாழுங்க. எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. உங்களை குறித்து நீங்களே சோதித்து பாருங்க. சோதித்து பாருங்க. உங்களை கர்த்தர் நல் வழியில் நடத்துவார், நல் பாதையில் நடத்துவார். முடிவில் லாஸ்ட் வசனம் அதிகாரம் என்ன சொல்லு, கொலோசியர் 2 அதிகாரத்தில் எப்படியாக ஸ்தோத்திரம் 8 வசனம் சொல்லுகிறது. லெவீக ஞானத்தினால் மாயமான தந்திரத்திலும் ஒருவர் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரியம், நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றி அல்லாமல் கிறிஸ்துவ பற்றின அல்ல. அதனால உலக வழிபாடுகளிலும் உலக மனுஷன் காட்டுகிற வழிகளிலும் நடக்காம வசனத்தின் வார்த்தையின் எச்சரிப்பின் செய்தியும் என்ன உங்களுக்கு சொல்லுகிறதோ அதற்கேற்றபடி வாழும்படி கர்த்தர் அந்த நாளிலே உங்களை குறித்து பேசுகிறார். மாயமான தந்திரங்களினால் உங்களை வஞ்சிக்கும்படி, கொள்ளை கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கும்படி, நீங்கள் வஞ்சித்து போகாதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், தெளிவாயிருங்கள். கர்த்தர் உங்களை எச்சரித்திருக்கிறார். இந்த வசன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த தேவ சமூகத்தில் தொடர்ந்து செபிங்க, தொடர்ந்து தேவனோடு கூட இருங்க. உங்களை எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்துவார். வார்த்தைகளையும் ஜெபத்தையும் கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தில் வளருங்க. இந்த வசந்த ஜெபத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியர் தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமான பரிசுத்த நாமத்தினால பிள்ளைகளை பார்க்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த வசனத்தின் செய்தியும் கேட்கிற பிள்ளைகளை எச்சரிப்போடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இதை பார்க்கும்போது பிள்ளைகளுக்குள்ள ஒரு உணர்வை கொடுப்பீராக, ஒரு பரிசுத்த வல்லமையில நிரப்புவீராக. இப்பொழுது கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தடைகளுக்கும் வாதைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் விலக்கி அருளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியில நிரப்ப கர்த்தர் உதவி செய்யும். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியர் தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்திலே தாழ்த்தி செபிக்கிறோம். செபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.